வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான வரகரிசி பச்சைப்பயிறு தோசை வந்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் தோசை பண்ணுறதுக்காக வந்து 1 கப் அளவுக்கு வந்து வரகரிசியை எடுத்துக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்தை வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் சேர்த்துக்குவோம். நம்ம எப்போவுமே வந்து தோசை செய்கிறப்ப வெந்தயத்தை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா செவந்து நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வரகரிசி, வெள்ளை உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நாம் ஊற வச்ச வரகரிசி கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு வந்து பச்சைப்பயிரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிரை வந்து நாளே வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை நல்லா வந்து முளைக்கட்டை வச்சுருக்கிறேன். நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து முளைச்சி வந்திருக்கு. இந்த பச்சைப்பயிரையும் நம்ம வந்து வரகரிசி கூட வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சி இந்த தோசையை வந்து செய்யலாம். நாம் வரகரிசியை ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போது 1 கப் வரகரிசிக்கு 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வரகரிசி பச்சைப்பயிறு தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து உப்பை சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து புளிக்க வச்சிடலாம். இப்போது மாவு புளிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தோசையை ஊற்றிடலாம். இந்த மாவை நம்ம வந்து அப்படியே வேணும்னாலும் நீங்கள் வந்து தோசையை ஊற்றலாம். இல்லை அப்படின்னா வந்து இது கூட வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சும் கூட ஊற்றினா நல்லாவே நமக்கு வாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது கேரட் அந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் துருவி போட்டு கூட நம்ம வந்து சேர்த்து ஊற்றலாம். இப்போ நான் வாசத்துக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை மட்டும் சேர்த்து கலந்து வந்து இந்த தோசையை வந்து ஊற்ற போகிறேன். இப்போ நாம் கலந்து வச்ச மாவை தோசைக்கல்லில் நல்லா வந்து தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். நம்ம நல்லா அந்த தோசை வந்து நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா தோசையை ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நாம் கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சுருவோம். தோசை நல்லா வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வந்து அதே சமயம் வந்து ரொம்பவே வந்து வாசத்தோடு நல்லா வந்து வரகரிசி பச்சைப்பயிறு தோசை வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.